அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அரிசி விலைகள் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கிலோ அரிசி வந்து மினிமம் 130 ரூபா வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட கேட்ட ஒருத்தர் 130 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்ணுமா, 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு அரிசி நல்ல அரிசியெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ இருக்கட்டும், நல்லா சொல்கிறீங்க, அதை எங்கே விளைச்சல் அதெல்லாம் நிறைய பெரிய டாப்பிக்கு. அதை பற்றி நான் தெளிவாக என்ன தர சொல்கிறேன், நல்ல அரிசிக்கும் நம்ம நார்மலாக வாங்குகிற அரிசிக்கு என்ன வித்தியாசங்கிறத. இப்போ நான் கேட்டது, அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வெளியே போய் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். குடிப்பேன் அப்படின்னாரு. எவ்வளோ குடிப்பீங்க அப்படின்னேன். எப்படியோ 4-5 டீ ஆகி போயிருங்கட்டினாரு. அப்படியா, டீ குடிக்கும்போது அப்படின்னு தம் அடிப்பேன், 2 வடை ஒரு வடை சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். 5 தடவை சொன்னார். நான் 4 தடவை எடுத்துக்கிறேன், 5 தடவை வேணாம். ஒரு டீ இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, இன்றைக்கி 12ஆம் தேதிக்கு ஒரு டீ வந்து திருப்பூரில் 15 ரூபா இன்ட்டு 4 டீக்கு 60 ரூபாயாச்சு. சிகரெட் குடிக்கிறனாரு, சிகரெட்டு 15 ரூபா இருக்குமா, அது ஒரு போட்டோம்னாலும் ப்ளஸ் ஒரு 60, 120 ரூபா ஆச்சு. அது போக வடை போண்டா பஜ்ஜி சாப்பிடுவேனாரு. ஒரு தடவை வடை எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு வடை 10 ரூபா எங்கே எடுத்தாலும். அவர் 2 வடை 3 வடை சாப்பிட்றது அதெல்லாம் வேணாம். ஒரு 4 நாளைக்கு 4 வடைன்னு கணக்கு வச்சா கூட 40 ரூபா ஆச்சு. அப்படி பார்த்தோம்னா 160 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக ஒரு நாள் செலவு பண்ணுறாரு. ஒரு கிலோ அரிசி விலை 130 ரூபாய்னு, நல்ல அரிசி ஆரம்ப அரிசி 130 ரூபாய்னு எடுத்தோம் அப்படின்னாக்க 130 ரூபாயில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 டம்ளர் போடுறோன்னு வச்சுக்கோம். குழந்தைங்களோட சேர்த்து 4 பேத்துக்கு மட்டும் கணக்கு போடலாம். பாப்பா மலாம் சேர்த்த வேணாம், 4 பேத்துக்கு கணக்கு போட்டுக்கலாம் ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு. டிவைட் 130 × 4 போட்டால் 32 ரூபா 50 பைசா. வெளியே போய் உடம்புக்கு ஒவ்வாமையை தின்னுட்டு 160 ரூபா செலவு பண்ணுறதுக்கு குடும்பத்துக்கே, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கே நல்லது தர 130 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான் செலவாகுது. நீங்கள் நார்மலாக வாங்குகிற அரிசி நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போ 30 ரூபா இதுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோ 4 பேத்துக்கு. இப்போ நம்ம ஒரு 70 ரூபா அரிசி வாங்குறீங்க, 4ன்னு போட்டோம்னா 17 ரூபா 50 பைசா மைனஸ் 35 ரூபான்னு போட்டோம்னா கூட டபுளாக இன்னொரு 17 ரூபா செலவாகுது. ஆனால் வந்து ஆஸ்பத்திரி போகிற செலவு கிடையாது, மெடிக்கல் செலவு கிடையாது. சிந்திச்சு செயலாற்றணும்னா பணம் பெருசாக இருக்காது. உணவே மருந்துன்னு வந்துட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆஸ்பத்திரி போகிற செலவு அத்தனையும் மிச்சமாயிரும். அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்தீங்கனாக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிய வரும். நல்லதை சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய விருப்பம். நம்மக்கிட்ட இப்போ சிவன் சம்பா, கடன் சம்பா, தங்க சம்பா, தூயமல்லி, மலை வாசனை, சீரக சம்பா, இது எல்லாமே இருக்குது. அதுபோக 147 வகையான அரிசிகளும் எப்பயுமே கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை தெரிவிங்க, நல்லதை அதோடைய விலையோடு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுக்க எனக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.